டூர் போகிறோம் ஃபைனல் இயர் எந்த காலேஜ்? வெங்கடேஷ் அவங்களுக்கு மெடிக்கல். அது எதுக்கு? நான் பார்த்ததே இல்லையே. சரி, இது எதுக்கு அவங்க எடுத்துட்டு போறீங்க? டூரில் ரீல்ஸ் பண்ண போகிறோம். ரீல்ஸ் சூப்பர். இந்த பாஸ்போர்ட் ஆரம்பம் ஞாபகம் இருக்கு. ஊருக்கு போகிறேன். என்கிட்ட எதுவும் பேசணும்னு தோணுது. தமிழ் காலேஜ் தான் நீ வேற நான் வேற இல்லை. இப்போ கல்யாணம் ஆகி உடனே கல்யாணமா? கல்யாணம் உனக்கு தெரியாதா? வேலை அதை தாண்டி என்னோட கனவு. புரியுது எனக்கு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி. என்னது? உங்களுக்கு தெரியாதா டாக்டர்? அது தெரியுது. என்ன ட்ரை பண்ற? உங்களை திருப்பி வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சாமி பூ வாங்க சாமி. பூவால கொண்டாடி இருக்கு. ரோசா பூ மாதிரி இருக்க பொண்டாடிக்கு ரோசா பூ வாங்கிக்க சாமி. சரி வச்சுருங்க சாமி. காஷ்மீரில் பிறகு குளிர்லாம் வாங்கிடுவோம். ஆனால் அவங்க சொல்ல குளிர் தாங்க. ஓகே பேபி. கேப்டன் தமிழ்வேந்தன் எனக்கு அங்கே தேவைப்படும். ஓகே மேம். ஏப்ரல் 22 பகல்காம்ல ஒரு அட்டாக் நடந்திருக்கு. 26 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. நம்மள ஒரு பதட்டமான சூழ்நிலை சூழ்ந்திருக்கு. என்ன கேப்டன் தமிழ், என்ன வேற எங்கேயோ கவனம் இருக்கு போல? உங்களுக்கு தானே கல்யாணம் ஆகி 10 நாள் ஆச்சு. என்ன சொல்ற, பயப்படுறீங்களா? என்ன பாருங்க, 19 வயசுல கல்யாணம் ஆச்சு எனக்கு. அவர் ஒரு ஆர்மி ஆபீசர். அவரை பார்த்துதான் எனக்கு ஆர்மியில இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஒரு நாள் ராஷ்டிரியா ரைஃபிள்ல 4 பேரை கொலை பண்ணிட்டு அவரும் அங்க இறந்துட்டாரு. எனக்கு டெத் இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல. ஒரு நாள் லக்னோல காஃபின் முன்னாடி போய் நின்னேன். 20 நாள்ல எக்ஸாம் எழுதினேன். ஆர்மி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். 6 மாசம் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணேன். ஆர்மி யூனிஃபார்ம் போட்டேன். அதே ஆர்மி யூனிஃபார்மோட கேலண்ட்ரி அவார்டு போய் வாங்கினேன். இப்போ பகல்காம்ல நம்ம அக்கா, தங்கச்சி, அம்மா எல்லாருக்கும் இந்த நிலைமை வந்திருக்கு. நம்ம அதுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும். அதுக்கு 9 டெரரிஸ்ட் பேஸ் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். அதுல எந்த ஒரு சிவிலியன்ஸும் பாகிஸ்தான் ஆர்மியும் இன்ஜூரி ஆகக்கூடாது. நம்ம டார்கெட் எல்லாமே லக்ஷர் இ தாய்பா மட்டும்தான். நம்மளோட நேரத்தை காட்டுற நேரம் வந்துருச்சு. ஜெய் ஹிந்த்.
சேஃபா? நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். பயப்படாதீங்க கேப்டன் தமிழ், நான் இருக்கேன். இந்த லெட்டரை என்னோட ஒய்ஃப் கிட்ட போய் சேர்த்துருவேன். அன்புள்ள கயல், காதல் கரைகள் போர்க்களம் கண்டேன், மன்னித்துவிடு. கயல், இங்கே போர்களுக்கு பஞ்சம் இல்லை, என் காதல் போல உடனே மறைக்காது கயல். இங்கு காஷ்மீரில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது. நீ பயப்படுவது தெரியும், ஏன்னா உன் தைரியம் தான் இப்போ என் கிட்ட இருக்கு. உன்னை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். கரம் பிடித்தவனின் அஞ்சாமை ஏற்று அச்சம் சூழல் உடைத்தும் அஞ்சல் என கர்வம் கொண்டேன். துஞ்சல் அற்று துணிந்து செறி பின் நெஞ்சில் இசைக்கும் சலசல சங்கி காதல் களம் அதில் என்று இப்படிக்கு கேப்டன் தமிழ்வேந்தன். பையா கம், எல்லாரையும் பிடிச்சி வச்சா நீ சொன்ன மாதிரி. சேட்டா 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 விட்டுடுங்க எனக்கு சேட்டா விட்டுடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். If I die in the war zone, box me up and send me home. Put my medals on my chest. Tell my mom I did my best. Nina best mana. Tell my dad, too bow, he won't get tension from now. Tell my now not to cry. No, you want to allow me? Because I am a soldier, born to die.